இந்த சிறகடிக்க ஆசை சீரியல இந்த விஜயாவை பார்த்தா கோபம் வர்றவங்களுக்கு கூட வந்துடும் போல. ஒரு பொண்ணுக்கு பொண்ணுதான் எதிரி அப்படின்றது இந்த நாடகத்துல நல்லா எடுத்து கட்டுறாங்க. அவங்க ரொம்ப கேவலமானவங்க, பிள்ளைக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படின்னு வரைக்கும் தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஒரு கருவுக்கு அளவு கலைக்கிற அளவுக்கு ஒரு கொடூரக்காரியா இருப்பாங்க அப்படின்றது இன்னைக்கு சீரியல்ல தான் நான் பார்த்தேன். எனக்கு அப்படிதான் தோணுது. அவங்க கேரக்டர் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மனோஜோட குழந்தைன்னு அது தெரிஞ்ச பிறகு கரு கலைவுக்கிறதுக்காக பார்வதி கிட்ட பேசுறாங்க. ஃபர்ஸ்ட் சீன் வந்து பாத்தீங்கன்னா பார்வதி கிட்ட வந்து சொல்றாங்க இது போல வந்துட்டு அது மனோஜோட குழந்தையே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப பார்வதி எவ்வளவு எடுத்து சொல்றாங்க, நீ நம்புறியா உன் பிள்ளையா, அவன் கண்டிப்பா இந்த வேலையை பண்ணிருப்பான், ரோகிணி எவ்வளவு போய் சொல்லிருக்கா, என்ன பண்ணிருக்கானா, பட் ஆனா இந்த விஷயத்துல அவன் அந்த மாதிரி கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி தப்பா சொன்னா நம்மள தானே தப்பா நினைப்பாங்க, நம்மள தானே அசிங்கப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணிக்கு தெரியாதா, அவ கண்டிப்பா போய் சொல்லிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு வித்யா சொல்றாங்க. உடனே ஆரம்பத்துல அவ சொல்லும் போது நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா மனோஜ் பண்ற நடவடிக்கை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவங்க மேலே சந்தேகமா தான் இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறமேட்டு என்ன சொல்றாங்க, நீ புரிஞ்சுக்கிட்டா சரி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்றாங்க. உடனே இவங்க என்ன சொல்றாங்க, நீ வந்து ரோகிணியை சாப்பிடறதுக்கு கூப்பிடு அப்படின்னு. ஓ உன் பிள்ளைன்னு தெரிஞ்ச உடனே, உன் பேரப்பிள்ளைன்னு தெரிஞ்ச உடனே உனக்கு இது வந்துச்சு, சந்தோஷம் தான், ரொம்ப சந்தோஷம் தான் விஜயா. சரி ஓகே, நீ சொன்ன மாதிரி அவன் கூப்பிட்டு பெருசா அடுப்பெல்லாம் விருந்து ஏற்பாடு பண்ணிடுறேன் அப்படின்னு. உடனே லேச்சி அதுக்காக ஒண்ணும் கிடையாது, நான் சொல்றது எனக்காக பண்ணி அவங்க நீ ஃப்ரெண்டு தான் அப்படின்னு. சரி சொல்லி என்ன பண்ண அப்படின்னா, அதுல வந்து நீ ஒரு மருந்து கலக்கணும் அப்படின்னு. அவங்களுக்கே தெரியல மருந்துன்னு யோசிக்கிறாங்க, என்ன மருந்து கலக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா கரு கலைக்கிற மருந்து கலைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம கொடூரக்காரி மாதிரி அந்த விஷயத்த சொல்றாங்க. அது கேட்டு பார்வதி நீங்க கேவலமானவளா இருப்பேன்னு எனக்கு தெரியாது, உங்ககிட்ட பழகிட்ட காரணத்துக்காக நான் சும்மா இருக்கா, இல்லன்னா எதை கொண்டு அடிப்பனே தெரியாது உன்ன, எனக்கு அவ்வளவு கோவம் இருந்துச்சு, நீங்க இவ்வளவு கேவலமா நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பிடிச்சி கத்தி விட்டுறாங்க. அதோட இந்த சீனை முடிக்கிறாங்க. அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா, அடுத்தது வந்து நம்மளோட முத்துவும் மீனவும் சீதா கூட்டிட்டு வராங்க. சீதா வந்து தற்காப்பு கலையை கத்துக்கணும்ன்றதுக்காக. ஏன்னா அவங்க புருஷன் அருண் அடிக்கும் போது முத்து வந்து என்ன சொல்றாங்க, எல்லா நேரத்திலும் நான் வந்து காப்பாத்திட்டு இருக்க முடியாது, அது மட்டும் இல்லாம நான் வந்து அடிக்கடி விஷயத்துல இன்வால்வ் ஆனா உன் புருஷனுக்கு இன்னும் கோவம் தான் வரும், அவன் போலீஸ்காரன் கண்டிப்பா எனக்கும் பிரச்சனை கொடுப்பான், உன்னைய நிம்மதியா வச்சுக்க மாட்டான், அதனால வந்துட்டு நீ ஏதோ உன்னை பாத்துக்காத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அவளை கராத்தே கிளாஸுக்கு சேர்த்து விடுறதுக்காக இது பண்றாங்க. சீதா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வேணாம்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் முத்து மீனும் பேசி புரிய வச்சு சீதாவும் சரி ஓகே மாமா நான் கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கான்பிடென்ட்டா அந்த இதுல இறங்குறாங்க. சோ அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனோஜ் வந்து காட்டுறாங்க. சோ அந்த ஜோசியக்கார மனோஜ் கூட வேலை செய்யறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒன்னா பேசிட்டு இருக்காங்க. நீங்க எப்ப என்னோட பேரை மாத்தீங்கன்னா அப்பதான் எனக்கு வினையே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரோகிணியோ கனகாவும் மாறி மாறி போன் அடிக்கிறாங்க. மனோஜ் எடுக்க மாட்டேங்கிறாரு. இப்படி மாறி மாறி போன் அடிச்சுட்டே இருக்கும்போதே அவர் யோசிச்சுட்டே இருக்காரு, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, ரெண்டு சைடு நான் மாட்டி முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோட பேசிட்டு இருக்கும்போது நம்ம ரோகிணி வந்து ஸ்வீட் எடுத்துட்டு வராங்க. அவங்க மாசமா விஷயத்தை எல்லாருக்குமே சொல்லி ஸ்வீட் கொடுக்குறாங்க. அப்புறம் மனோஜ் வந்து இன்னைக்கு கூட வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள தனியா கூட்டு போயிட்டு என்ன ஸ்வீட்ல கூப்பிட்டு கொண்டாடுற அப்படின்னு. இல்ல மனோஜ் வந்து ஸ்டார்டிங்ல டாக்டர் வந்து சொல்லும் போது நான் கன்ஃபார்மா பாக்கல, பட் அதுக்கப்புறம் நான் போயிட்டு ஃபுல் செக்அப் பண்ணேன், எல்லாமே எனக்கு கன்ஃபார்ம் பண்ணி சொன்னாங்க, எங்க ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் இருக்கு அப்படின்னு. இது எதுக்கு நீ எல்லாருக்கிட்டே சொல்ற அப்படின்னு. இதுல என்ன மனோஜ் இருக்கு, நம்ம குழந்தை தானே அப்படின்னு சொல்லி சொன்னீங்க பாரு மனோஜ், இதுக்கப்புறம் நான் உங்ககிட்டயும் குடும்பத்தாளங்கிட்டயும் நான் பிரச்சனை பண்ண மாட்டேன், எனக்கு அந்த எண்ணமும் கிடையாது, அதனால அவங்களுக்கும் பிரச்சனை நானும் எனக்கும் பிரச்சனை தான். சோ அந்த தலைவலியெல்லாம் எடுத்துக்கணும், அதை பாப்பா வந்து டைரக்டா பாதிக்கும், அதனால வந்துட்டு நான் எந்த பிரச்சனை பண்ண மாட்டேன், இவங்க அம்மா கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி என் கூட சேர்ந்து வாழ்ற வழியை பாரு, எனக்கு நம்பிக்கை இருக்கு, நம்ம குழந்தைக்காக வந்து வாழ்வுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இப்பயுமே அவருக்கு ரோகிணி கூட சேர்ந்து வாழ்றது பிரச்சனை இல்ல. இந்த சைடு பார்த்தா கனகாவை கல்யாணம் பண்றாரு, என்ன பண்றதுன்னு தெரியாம நடுவுல முடிச்சிட்டு இருக்காரு. அவர் என்ன மாதிரி முடிவு எடுக்க போறாரு கண்டிப்பா நல்லா கணிக்க முடியல. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மீனாக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கிறதால அனாத ஆசிரமத்துக்கு போயிட்டு முத்து வந்துட்டு எல்லாருக்குமே வேண்டிக்கோங்க, எல்லாரையும் வேண்டிக்க சொல்லுங்க, நான் வந்து ஒரு வேலை சாப்பாடு போடுறேன், உங்களோட நல்ல மனசுல இருக்கவங்க வேணும், அதே பொண்டாட்டிக்கு சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அனாத ஆசிரமத்துல அந்த ஓனர் கிட்ட போயிட்டு பேசுறாரு. அவரோட சரி ஓகேப்பான்னு சொல்றாரு. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா கோயில் சீனை கட்டுறாங்க. அங்க வந்து நம்மளோட முத்து மீனாக்காக அங்க பிரதேசம் பண்றாங்க. அப்ப அங்க இருக்கவங்க பேசுறாங்க, புருஷன் பொண்டாட்டிக்காக ஒரு புருஷன் இவ்வளவு தூரம் வேண்டுதல் பண்ண முடியுமா, உண்மையா அந்த பொண்ணு லக்கி தான் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது மீனா யோசிக்கிறாங்க முத்துவை பத்தி. ஆனா அங்க முத்து தான் அங்க பிரதர்ஷனம் பண்றாங்கன்றது அப்ப உங்களுக்கு தெரியல. அப்புறம் ஒரு பண்ணிட்டே இருக்கும்போது மீனா அதை பார்த்து ஷாக் ஆகி அழுகுறாங்க. சோ அதோட முடிச்சிருக்காங்க. சோ நாளைக்கு சீன்ல இதுதான் காட்டிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்றது. விஜயை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. சோ இந்த மாதிரி மோர் அப்டேட்ஸ் கண்டிப்பா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.